ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ காரக்குழம்புக்கு எண்ணெய் தாங்க ஸ்பெஷல். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகையும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுட்டு அப்படியே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய பூண்டாக எடுத்துக்கணும். அந்த பெரிய பூண்டு ஒரு 3 பல் எடுத்து இதில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த தக்காளி பழத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி பழத்தையும் சேர்த்து இதில் நம்ம நல்லா சுருளை வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால இந்த தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த நான் முருங்கைக்காய் காரக்குழம்புக்கு நான் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது ரெண்டையுமே சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் சேர்க்கும்போது முருங்கைக்காய் காரக்குழம்பு இன்னுமே டேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம காய்கறி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய்கறி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணெயிலேயே போட்டு தான் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த காரக்குழம்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். அதனால இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும், நல்லெண்ணெய் காரக்குழம்புக்கு. அப்போ தான் வந்து இந்த காய்கறியெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரும்போது நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் எண்ணெயிலே வதக்கணும். அதுக்கு நீங்கள் நல்லா உப்பு போட்டிங்க அப்படின்னா காய்கறியில் நல்லா இப்போயே உப்பு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா இந்த காய்கறியை நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா மசாலா எல்லாம் பிடிச்சு நல்லா காய்கறி வந்து சூப்பராக வந்துடும். இப்போ இதில் நீங்கள் எண்ணெய் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த பக்கத்தில் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் பத்தலை அப்படின்னா மசாலா கருகிரும். அதனால கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கணும், அது நல்லெண்ணெய். அதனால தான் வந்து இந்த மசாலா வந்து பிடிச்சு நல்லா சூப்பராக வருது. பாருங்கள், காய்கறி எல்லாம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்குது. நான் வந்து இந்த மசாலா இதுக்கு என்ன அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் 2 சில்லு தேங்காயும் 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, வெங்காயம் தேங்காய் இதை மட்டும்தான் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன், வேறு ஒன்றுமே அரைச்சி ஊற்றலை. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் நல்லா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ காய்கறியெல்லாம் வெந்து வர்ற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம தண்ணி சேர்த்து காய்கறியை நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். சீக்கிரம் செரிமானம் ஆகிறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த காய்கறியை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் புளி ஊற்றுனீங்க அப்படின்னா காய்கறி எதுவுமே வேகாது. புளி எப்போவுமே நீங்கள் கடைசியில் தான் ஊற்றணும். அதனால் இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வரும்போது லாஸ்ட்டில் புளி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம புளி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். இந்த புளி நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக நல்லா புளி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, இது சிம்பிளான வேலை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஒரே குழம்பே வச்சு கொடுக்காம இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.